தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பட்ஜெட் 2025 தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மகளிருக்கு உரிமை தொகையை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதியவர்களுக்கு வழி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதியவர்கள்னா புது ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்குலாம் அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2025-26க்கான பட்ஜெட்டில் மகளிருக்கு உரிமை தொகையை கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டினா 1500 ரூபாய் 2000 ரூபாயா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும். தமிழ்நாடு அரசுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத டிடி சேனல் எண்ணங்கள் வாயிலாக என்னுடைய வாயிலேருந்து நான் உங்ககிட்ட நான் சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி அதாவது இது வரைக்கும் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சந்தேகத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சீமான் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது தமிழ்நாடுல கடன் 8 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது 4000 கோடியாக இருந்த கடன் தொகை இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், 4 லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 4 கோடியோ 40,000 கோடியோ இல்லை, 4 லட்சம் கோடி கடனாளியாக இருக்காங்க. மொத்தம் டோட்டல் கணக்கை பார்க்கும்போது 8 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு கடனாளியாக இருக்குது, உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துடுறேன். பட்ஜெட் 2025 திமுக ஆட்சியை பிடித்த சூழ்நிலையில் 2025 திமுக 2021 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 2025 பட்ஜெட் கூட்டத்தோட ஒரு 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. 12, 13 2025 தேதியில் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை ஒன்று சொல்ல போனாக்கா 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே 11,200 கோடி ஒதுக்கி இருந்த திமுக அரசு 13,720 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு 2025-26க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞருடைய பேரில் எல்லா மக்களுக்கும் வழங்கிட்டு இருக்காங்கன்னா அப்படி இல்லை. 1,60,00,000 பேர் கிட்டத்தட்ட மனு செஞ்ச சூழ்நிலையில் 1,12,00,000 பேருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுக அரசு. இதை மையப்படுத்தி திராவிட மாடல் ஆட்சியோட சிறப்பை தெரியப்படுத்தணும்னு சொன்னால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில போட்டி நடக்கும்போது பாஜகவுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னு சொன்னாங்க 2,500 ரூபா மகளிருக்கு நாங்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னாங்க நாங்கள் 2,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சொன்ன மாதிரி டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 2,500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரமாச்சு, வங்கியில் வர வச்சாச்சு. இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா வரும் கொடுக்குறதா சொல்லிட்டு புது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்தோடனே நாம் 1000 ரூபா அறிவித்தோம், டெல்லியிலையும் புதுச்சேரியில் 2,500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா 2,000 ரூபா கொடுக்கறதுக்கான அமைச்சரவை குழு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் 13/3/2025 அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிருக்கிறேன். சரி, எல்லாம் ஓகேங்க, நீ 2,000 ரூபா கொடுக்குறீங்க, 2,500 ரூபா கொடுக்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் 8 லட்சம் கோடி இருக்குது, அந்த கடனை யார் தலையில் கட்டுறது அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் அரசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 48 லட்சம் பேர் பேலன்ஸ் இருக்கிறாங்க, மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு 5 தடவை மேல்முறையீடு செஞ்சு காத்துட்டு இருக்காங்களேன்னா அவங்களுக்குலாம் மறுபரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி தமிழக துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை வழங்குறதுக்கு போக அறிவிப்பில் இப்போ மக்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. 4 தடவை 5 தடவை மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கல. தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க பட்டியலை தயவு செய்து நீக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் தமிழ்நாடு நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு திமுக அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மக்களே சிவப்பு கம்பளத்துக்கு பதில் வேற கம்பளத்தை விரிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா பச்சை கம்பளத்துக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 புதியவர்களுக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதான் அப்ளை பண்ணிங்கன்னா விண்ணப்பம் பண்ணியிருந்தீங்கன்னா 2026க்குள்ளே அவங்களுக்குலாம் இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 48 லட்சம் பேருக்கு உடனடியாக அந்த வாங்காதவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாய் உடனடியாக வழங்கணும். அப்படி வழங்கிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2,000 கொடுங்க, 2,500 ரூபா கொடுங்க, 5,000 ரூபா கொடுங்க, உங்கள் குடும்ப மகளிர் உரிமை தொகை அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. இந்த 48 லட்சம் பேருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிதியமைச்சருக்கும் சரி, துணை முதலமைச்சர்
அமைச்சருக்கும் சரி, தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து நீங்கள் போட்டது எல்லாம் ஓகே தான். அதாவது சீமான் சொல்கிற மாதிரி, திரு அண்ணாமலை சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம் கம்பேர் பண்ண விரும்பல. ஆனால் கடன் இருக்குங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. 4000 கோடியாக இருந்த அதிமுக அரசில் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் 8000 கோடி கடன் வந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த கடனை ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும். நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா மக்கள் நீங்கள் சொன்னதை நினச்சி திரும்ப ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. பெரிய உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்களுடைய மாற்றம் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வருக்கு தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளும் வச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாயா 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 48 லட்சம் பேர் இப்போ யாரும் கிடைக்காம மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாக்கா வேறு லெவலுக்கு திமுக அரசு கொண்டு போக முடியும். அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு மக்களின் சார்பாக வேண்டுகோள் வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.